புது மண்டபத்துக்கு 2,000 கோடின்னு போய் எழுதி கொடுத்தாங்க. ஆனால் 2,000 கோடிங்க இப்போ 4 கோடி ஆகும் போகணும். சரி, இங்கே இருக்க தத்தநீர் திருவிக்கா ஸ்கூல் அது நீங்கள் கட்டினது இல்லை இருக்கு. ஏற்கனவே கூடுதல் வகுப்பறை, பாத்ரூம் வசதிகள், அந்த சைக்கிள் வண்டி நிப்பாட்டுறக்கு இடம். 7 வருஷம் அது ஒரு பெயிண்ட் கூட கற்காது. வணக்கம். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு தமிழகம் முழுவதும் பரபரப்பாக ரொம்ப பரவலாக பேசப்படுகிட்டு இருக்க வத்தல் தாத்தா அப்படின்னு சொல்லப்படுகிற ராஜேந்திரன் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை, அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். வெள்ளப்புடுகளில் வேலை பார்த்தேன். அதுலேருந்து கொஞ்சமாக சம்பாரிச்சு கொஞ்சம் மிச்சம் பண்ணிட்டு சேமிப்பு இல்லாமல் இருக்க மாட்டேன். அப்போ சீட்டு போட்டு ஞாயிற்றுக்கிழமை 2 ரூபா 1 ரூபா சேமிப்பு சிக்கனம் இருந்தால் தான் நல்லா வரும். அப்படின்னா கொஞ்சமாக பணம் சேர்ந்துச்சு. கொஞ்சம் ரிக்கெட் டிபார்ட் இடங்களை வாங்கி போட்டு பிஸ்னஸ் நல்லா பண்ணேன். வேலையாலையும் எல்லா பகுஞ்சிட்டு நல்லா கூட்டு போவேன். அப்படி போடையில் தான் இப்போ இந்த கொஞ்சம் ஒரு கோடி ரூபா சேர்த்துருக்கோம். என்ன ஒரு பள்ளிக்கூடம் தத்தனையில் கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணையில் திருவிக்கா ஸ்கூலை 1/10 கட்டினேன். அப்புறம் கொஞ்சம் திருவிக்கா ஸ்கூல் அவங்க இங்கே இருக்க தத்தனையில் திருவிக்கா ஸ்கூல் அது நீங்கள் கட்டினது இல்லை இருக்கு. ஏற்கனவே கூடுதல் வகுப்பறை, பாத்ரூம் வசதிகள், அந்த சைக்கிள் வண்டி நிப்பாட்டுறக்கு இடம், கலை அரங்கம், அப்படி எக்ஸ்ட்ரா ஜாமான். உங்களுடைய அந்த கொடைன்றது அதுதான், அதுல இருந்து தொடங்கி அந்த பள்ளிக்கூடம். அப்புறம் இங்கே மீனாட்சி அம்மன் இடம் 100 சென்ட் இடம் இருக்கு செல்லூரில். அதில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலான்னு போனேன். அங்கேருந்து ஒரு அரங்காவலர் பள்ளிக்கூடம் நிறையா இருக்குது, தனியார் நோக்கி போய்கிட்டு இருக்கு, நீங்கள் இந்த புது மண்டபத்தை புதுப்பிச்சு கொடுங்க அப்படின்னு அப்படியாதீங்க. சரி, எனக்கு அது கூட யோகம். புது மண்டபத்துக்கு 2,000 கோடின்னு போய் எழுதி கொடுத்தாங்க. ஆனால் 2,000 கோடிங்க இப்போ 4 கோடி ஆகும் போகணும். ஏன்னா சொல்லிப்பிடலாம், அந்த காலம் மன்னர் கட்டினது, அது எடுத்து செய்ய முடியாது. அதுதான் கோயில் போய் நல்ல பிரம்மாண்டமான வேலை நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. புது மண்டபத்தை புதுப்பிச்சதுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நான் வேலை யார்கிட்ட கொடுக்க முடியாதுங்க. அதை எப்படி கொடுக்க முடியும்? பாதி போடும், நான் தான் செஞ்சு கொடுப்பேன். அதான் திருவிக்கா ஸ்கூல்ல அவங்க கட்டுற பணத்தை கட்டுன்னு சொன்னாங்க. அந்த வழிக்கே வரமாட்டேங்க. நாங்கள் தான் நேரடியாக கட்டி கொடுப்பேன். அப்படி ஓகே சொல்லுங்கன்னா அப்புறம் தான் ஆட்சியாளர் வந்தார். நீங்களே கட்டிக்கணும். நல்லா பிரம்மாண்டமாக 17 கட்டி 7 வருஷம் அது ஒரு பெயிண்ட் கூட கற்காது. நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்கோம். அது ஒரு 130 பிள்ளை இருந்தே 300 பிள்ளைய கூடிக்கிட்டே இருக்குது. ஊஞ்சல், சின்ன எல்கேஜிக்கு ஒரு சின்ன சேருங்கள அது வந்துக்கிட்டு இருக்கு. நல்லிலே ஒரு பள்ளிக்கூடம் பெருமாண்டா 80 லட்சத்துக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அது போய் காரியாபட்டி குரண்டின்னு ஒரு 2 பள்ளிக்கூடம் அது வேலை பார்க்க நினைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் செய்கிற உதவிகளில் நான் புரிஞ்சுக்கிற வேண்டியது, இதை பார்த்து மக்களும் புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, அழுத்தம் திருத்தமாக அதை பண்ணிடுறீங்க. நான் தான் முழுமையாக பண்ணுவேன். இப்போது வத்தல் அப்பளம் தான் நம்ம இந்த தொழிலை ஆரம்பிப்போம் அப்படின்னு சின்ன மளிகை கடையை வச்சேன். அதில் கொஞ்சமாக வச்சேன். இந்த காய் கொஞ்சம் மிஞ்சிச்சு, அதில் வத்தலாக போடணும் பிளான் பண்ணி போட்டு பார்த்தேன். நல்லா வந்துச்சு. அப்புறம் வெங்காயம், வடகம் எப்படி போட்டால் என்ன அப்படிங்கிற ரவை மைதாலாம் குறையா இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சமாக போட்டு அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எல்லாமே இதுலன்னு நிறைய உடகம் தயார் பண்ணுவேன். இது கிள்ளு வெங்காயம் பேர், கூழ் உடகம், வெங்காயம், மாடு ஃபுல்லாகவே நிறையா தயார் பண்ணுவேன். இந்த வெண்டைக்காய் போட்டு தயார் பண்ணால், வெட்டி தயார் பண்ணால், கத்திரிக்காய் எல்லாமே செய்வனுக்கே தெரிஞ்சிச்சு. நல்லா செய்யணும்னு நினைப்பேன். வாங்குறது 100 ரூபா 110 ரூபாய்க்கு வாங்க. ஏன் நம்ம தரம் கொடுத்துட்றோம், அந்த தரத்தில் தான் பார்ப்போம். அது நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும், பக்கடா மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். சாம்பார், புளிக்குழம்பு விட சாம்பாருக்கு நல்லா இருக்கும், ரசத்துக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு தொழிலை பண்ணி அதன் மூலமா அது சரி நம்ம சம்பாரிச்ச பணத்தை மக்களுக்கே கொடுப்போம் அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ நான் செத்த என்னத்தை கொண்டு போகிறோம், முன்னமாக போட்டு வைக்க போகிறீங்க. அதுதான் அதில் நான் அது விரும்பவே மாட்டேன். நல்லது நினைப்பேன். எனக்கு ஆண்டவன் நல்லா கொடுத்துக்கிட்டு. நீங்கள் வயசுனா இப்போ என் வயசு என்ன நினைக்கிறீங்க? நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். 90ன்னு சொன்னாங்க. மதிக்க முடியுதா? உணவு முறை 70 வயசு மாதிரி தான் இருக்கு. ஆமாம், 70 அழைச்சிருக்கு உணவு முறை. நீங்கள் பேசுறதுல இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம் இன்னொன்று, லேடி காலேஜெல்லாம் பயிற்சி கொடுத்து அதை ஒரு 4 பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க.
தேவகோட்டை. காலேஜில் நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க? ஆமாம், தேவகோட்டை, காரைக்குடி. அவங்க வந்து அங்கே கொடுத்தேன். இங்கே வந்து ஒரு நாள் அவங்க அப்பாவும் அம்மாலாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. கிண்டுறது இல்லை, அங்கேயே பார்த்து கிண்டாங்க, செஞ்சாங்க. நல்லா ஜெயிச்சுட்டு அந்த பிள்ளைங்க நல்ல இடம் போய் கல்யாணம் முடிச்சாங்க. அதையும் சொல்லித்தரேன். இந்த என்கிட்ட வாங்க வந்து அந்த விருதுனெல்லாம் ஒருத்தர் 300 ரூபாயில் வந்தான். இன்னைக்கு 15 ரூபாய் சம்பாதிச்சு. இதை எப்படி ஏற்றுமதி பண்ணணும் அதுவும் சொல்லி கொடுத்துருவீங்களா? ஆமாம், ஏற்றுமதி இருக்க ஆள் இருக்காங்களா? அதுக்கு இந்த பேப்பர் அவ்வளோ வருது இல்லைங்க.